அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளேலேம் அகாடமி. நான் சதீஷ்குமார். இதுக்கு முன்னாடி நாம் சொல்லியிருந்தோம், இந்த மேக்ஸ், தமிழ், சயின்ஸ், சோசியல் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது மேக்ஸ்ல பார்ட் 1 பார்க்க போறோம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 = 4095 மற்றும் R = 4 எனில் முதல் உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா Sn = A × Rn - 1 / R - 1. இதுல பாருங்க, இப்ப இங்க S6 கொடுத்திருக்காங்க. அப்ப S6 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? Sn = தான் ஃபார்முலா A × Rn - 1 / R - 1. அப்ப S6 இருக்கிற பக்கம் இந்த எண்ணுக்கு பதிலா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, இந்த 4000, இந்த S என்னங்கிறது என்ன எழுதிடலாம்? 4095. அப்ப இந்த S6 பதிலா என்ன எழுதலாம்? 4095 எழுதிடலாம். ஏ வேல்யூ தான் நமக்கு தெரியாது, ஏன்னா அதைத்தான் கேட்டிருக்காங்க. முதல் உறுப்புங்கிறது என்னது? ஏ. அதுதான் நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்ப A × R வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 4. அப்ப என்னங்கிறது நம்ம 6, ஏன்னா 6ங்கிறது தானே இங்க கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலா Sn. அப்ப n இருக்க பிளேஸ்ல என்ன இருக்கு? நமக்கு 6 இருக்கு. அப்ப என்னக்கு போல என்ன போட்டுக்கலாம்? 6 போட்டுக்கலாம். அப்போ R = 4. 4/6 - 1 / Rங்கிறது இது 4 - 1. அப்ப A × 4/6 - 1 / 4 - 1. இங்க 4/6 இருக்கு. அப்ப 4/6 இருக்குன்னா 4 என்ன பண்ணணும்? 6 டைம் போடணும். 4 என்ன பண்ணணும்? 6 டைம் போடணும். பாருங்க, 4 6 டைம் போட்டோம்னா என்ன ஆகும்? 3 3 4, இந்த 4 4 16 16 × 4 64. இது 64. அப்ப 64 64 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4096 வரும். அப்ப A அப்படியே இருக்கு. 4096 - 1 / 3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப இந்த நமக்கு என்ன வேல்யூ வேணும்? A மட்டும் தானே வேணும். அப்ப A அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4095 அப்படியே இருக்கு பாருங்க. A மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4095. அப்ப இந்த வேல்யூ டிவைட் இருக்கா? இப்ப 4096 - 1 என்ன ஆயிரும்? 4095 ஆயிரும். அப்ப மேல போயிடும், ஏன்னா மேல டிவைட்ல வரும்பொழுது மேல போயிடும். அப்ப 4095 × 3 இதுதான். சரிங்களா? இதை போட்டிருக்கோம். அப்ப என்ன ஆகும்? 4095 கேன்சல் ஆயிரும். அப்ப A = 3. ஓகேவா? பாருங்க, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 = 4095 மற்றும் R = 4 எனில் முதல் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நமக்கு A தான் தெரியாது, R தெரியும், N தெரியும். R என்ன அப்படின்னா 4, N என்னன்னா 6. எப்படி அப்படின்னா இங்க சம்லிய கொடுத்திருக்காங்க. S6 = 4095. அப்ப 6 என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப நமக்கு அதை எடுத்து அப்படியே இந்த ஃபார்முலா Sn = A × Rn - 1 / R - 1. அப்போ R க்குள்ள 4 அப்ளை பண்ணி -1 போட்டோம்னா நமக்கு ஏங்கிற ஒரு ஆன்சர் வந்துடுது. ரெண்டாவது சம் பாருங்க. குமார் 20% தள்ளுபடியுடன் ஒரு பேனாவை ரூபாய் 25க்கு சேமித்தால் அப்ப வாங்கின விலை என்னன்னு சொல்ல 20% என்ன பண்ணிருக்காங்க? தள்ளுபடியோட வாங்கியிருக்காரு. எதை? ஒரு பேனாவை ரூபாய் 25 சேமித்தால். அப்ப 20% தள்ளுபடியில வாங்கும் பொழுது 25 ரூபா ஒரு மீதி ஆயிடுது. எனில் பேனாவின் அசல் விலை. அப்போ ஒரிஜினல் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? இந்த எக்ஸ் தான் வந்து ஒரிஜினல் ரேட்னு வச்சுக்கோ. சரிங்களா? எக்ஸ் ஒரிஜினல் ரேட். என்ன ரேட்டு நமக்கு தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் × 20% = சேமிச்சது எவ்வளவு? 25. அப்ப எக்ஸ் × 20% எப்படி எழுதலாம்? 20 / 100 எழுதலாமா? அப்ப எக்ஸ் × 20 / 100 அப்படின்னு எழுதி = 25. அப்ப இந்த 20 / 100 அந்த பக்கம் போது தலைகீழா மாறிடும். அப்ப 25 அதாவது 100 / 20. அப்ப 0 0 கேன்சல் ஆயிரும். 2 5 2 சார் என்னது 10. அப்ப 25 × 5 125. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி சொன்ன பார்க்கும்போது நமக்கு சிரமமா இருக்கும், ஆனா ஈஸியா தான் இருக்கு. பாருங்க, குமார் 20% தள்ளுபடியுடன் ஒரு பேனாவை ரூபாய் 25 சேமித்தார் எனில் பேனாவின் அசல் விலை அந்த ஒரிஜினல் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம அந்த பர்சன்டேஜ் இருக்கும்போது அதை என்ன பண்ணிடலாம்? நம்ம அதை அப்படியே வந்து பர்சன்டேஜ் 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 × 1/100 இதுதான் பர்சன்டேஜ். இப்போ 3% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 3% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது என்னன்னு போடலாம்? 3 × 1/100 அப்படின்னு போட்டுருலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்க, ஒரு கடிகாரம் ஒரு முறை, ஒரு மணிக்கு ஒரு முறை. ஒரு மணி அப்படின்னா ஒரு டைம் அடிக்கும், 2 மணினா 2 டைம் அடிக்கும், 3 மணினா இந்த சம். சரிங்களா? 3 மணினா 3 மணி அடிக்கும். இப்படியே அடிச்சதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈஸி தான். சரிங்களா? எப்படி அப்படின்னா இப்ப இந்த சம்ம வந்து பாருங்க, நம்ம எப்படி போடுறது அப்படின்னா
ஈஸியா போட்டுக்கலாம். எப்படின்னா இப்படி கூட போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படித்தானே? ஏன் அப்படின்னா 10 டைம், 1 மணிக்கு ஒரு டைம் அடிக்கும், 2 மணிக்கு 2 டைம், 3 மணிக்கு 3 டைம், 4 மணிக்கு 4 டைம், அப்படியே போனா 12 மணிக்கு எத்தனை டைம் அடிக்கும்? 12 டைம் அடிக்கும். சரிங்களா? இதை அப்படியே ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 72 வருமா? ஆட் பண்ணி பாருங்க. 3 6 10 15 15 15 6 15 6 எவ்வளவு? 21 21 21 7 28 36 45 55 65 66 66 76 78 வருமா? 78. அப்ப 12 மணி வரைக்கும் 78. மறுபடியும் இன்னொரு 12 மணி வரைக்கும் வருமா? அப்ப 78. என்ன ஆகும்? 8 8 ஆட் பண்ணோம்னா 8 8 16. அப்ப 6 பிளஸ் 1 அப்ப 14 15 156. இப்படியே போடுறோம் 156. இந்த சம் ஒரு டைம் வந்து கேட்டிருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் சம். 1 மணிக்கு ஒரு டைம் அடிக்குது, 2 மணிக்கு 2 டைம் அடிக்குது அப்படின்னு போட்டா அந்த மாதிரி வந்துடும். இல்ல எனக்கு இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ற கஷ்டமா இருக்குது, புரிஞ்சுதாப்பா? இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 78 வரும். அப்ப ஒரு கடிகாரம் ஒரு டைம் 12 மணிக்கு வரும், மறுபடியும் திருப்பி இன்னொரு டைம் 12 மணிக்கு வருமா? அப்ப 2 ஆட் பண்ணா 156. இல்ல எனக்கு அது மாதிரி வரல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இதுல போட்டீங்க அப்படின்னா என்னங்கிறது என்னது? இதுதான் நம்பர்ஸ். என்ன ஆஃப் த நம்பர்ஸ் எத்தனை வருது? 12 வருது. என்ன வருது? 12. அப்ப 12 பிளஸ் 1 டிவைடட் பை 2. அப்ப என்ன ஆயிரும்? 12 பிளஸ் 1 டிவைடட் பை 2 என்ன ஆகும்? 12 இன்ட்டு 12 பிளஸ் 1 டிவைடட் பை 2வா? அப்ப என்ன பண்ணலாம்? 12 இங்க 13 அப்படின்னு வருமா? 12 அடிச்சுன்னா 6. அப்ப 6 இன்ட்டு 13 என்ன வரும்? 78 வரும். அப்ப இந்த 78 ஒரு டைம், அப்ப 2 டைம் பொழுது நமக்கு 156 வரும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க. ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் ரூபாய் 900க்கு 73 நாட்கள் கிடைக்கும் தனி வட்டி. அப்ப தனி வட்டின்னு என்னன்னு எஸ்ஐ கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR டிவைடட் பை 100. PNR டிவைடட் பை 100 இதுதான். சரிங்களா? அப்ப பிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்களா? 90%. அதாவது என்னங்கிறது ஆண்டு 73. அப்ப 73 டிவைடட் பை, அப்ப பிங்கிறது என்னது? 900. என்னங்கிறது 73 டிவைடட் பை 365. 365 போடுறோம், நாட்கள்ல கொடுத்திருந்தா 73 டிவைடட் பை 365 அப்படின்னு போட்டுருக்கோம். ஏன்னா மொத்தம் ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாள்? 365 இன்ட்டு ஆர் எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 8%. அப்ப 8 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த 73 பை 3 365 என்னன்னு போடலாம்? 900 அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1/5 வரும். என்ன வரும்? 1/5 வரும். அப்போ 1/5 இன்ட்டு 8 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? இந்த 2 ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 9 இன்ட்டு 8 இருக்கும். 9 இன்ட்டு 8 இங்க 5 வரும். சரிங்களா? அப்ப 9 இன்ட்டு 8 பாருங்க, 9 8 9 இன்ட்டு 8 என்னது? 72. 72 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சரிங்களா? 5th சம் பாருங்க, லாஸ்ட் சம். இது என்ன அப்படின்னா 15 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு x பை x 8. இப்ப இது இந்த மூணுமே ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இப்படி இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ ஒய் உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஈஸியா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பாருங்க, இப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 5. அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த 5 அந்த பக்கம் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, இப்படி இருக்கு, இப்படி வச்சுக்கிறோம். 15 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கா? அப்ப இந்த 5 மட்டும் இந்த பக்கம் கொண்டு போன போதும். எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 25 இன்ட்டு 5. சரிங்களா? அப்ப ஈஸியா கேன்சல் ஆயிரும். என்ன கேன்சல் ஆயிரும்? எப்படி இதை அஞ்சால போட்டோம்னா 5 25 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 3 5. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருச்சு? 3. இதே மாதிரிதான் ஒய். அப்ப ஒய் எப்படி போடணும்? ஏன்னா இது ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 பார்ட்டை மட்டும் எடுத்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்தது 15 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 18 டிவைடட் பை ஒய். அப்ப ஒய்யை மட்டும் வச்சுட்டு இந்த 18 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னு எப்படி ஆகும்னா 15 டிவைடட் பை 25 அப்படியே தான் இருக்கும். இந்த 18 மேல இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 1/18 உண்டு. ஓகேவா? அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்ப இங்க இருக்கிறது இது எப்படி இருக்கும் அப்படின்னா y இன்ட்டு 18 டிவைடட் பை 1 அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா இன்ட்டு பண்ணோம்னா சாரிப்பா இது வராது. எப்படின்னா இந்த இப்ப இதை வந்து இங்க 18 வந்துடும். 18 டிவைடட் பை y வருமா? அப்ப என்ன ஆகும்? 18
அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க 3 5 இது இந்த பக்கம் சைடு வரும்பொழுது இன்ட்டு 18ல வந்துடும். ஏன் அப்படின்னா மேல இருக்கிறது கீழே வந்துடும். அப்போ கீழே வரும்பொழுது 1/18 வந்துடும். 1/18. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 5 5 25. சரிங்களா? அப்ப 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 5 3 5 6 3 18. அப்ப 6 5 30. y ஈக்குவல் டு என்னது 30. இதை மட்டும் ஒரே ஒரு டைம் பாத்துங்க. என்ன அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கங்க. இப்படி எழுதிக்கலாம். 15/25 ஈக்குவல் டு 18 என்ன எழுதலாம்னா 1/y இன்ட்டு, ஏன்னா கன்ஃபியூஸ் அந்த பக்கம் கொண்டு போறோம். 18/1 இருக்கு. சரிங்களா? இது இப்படியே இருக்கான். அப்போ கொண்டு வரும்பொழுது 1/y ஈக்குவல் டு 15/25 இன்ட்டு இந்த 1/18 என்ன ஆயிரும் 1/18 ஆகுமா? இப்போ புரியுது என்னன்ட்டு? அப்ப கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்கும். ஏன்னா எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு இப்ப பிரிச்சு எழுதிக்கிறோம். 1/y இன்ட்டு 18/1 எழுதிக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 18 18 1 × y y அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது அந்த பக்கம் கொண்டு போகும்போது 1/y எப்படி இருந்து இப்படி கொண்டு வந்துடும். இப்ப கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 25 3 5 1 3 3 6 3 18. அப்ப ஆன்சர் என்ன வரும் 1/y ஈக்குவல் டு 1/13 வரும். 6 5 30 தானே? அப்ப y உடைய வேல்யூ அப்படிங்கிறதுனா 13. ஏன்னா இது 1/y y. இப்ப இந்த y அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்படின்னா கீழே இருக்கிற y அந்த பக்கம் போன என்ன இருக்கும் 1 அப்படியே இருக்கும். 1/13 இன்ட்டு y ஆகுமா? அப்ப y/13 வந்துருமா? y/13 ஆயிடும். அப்ப y மட்டும் என்ன இந்த 13 இங்க வந்ததுன்னா 30 ஈக்குவல் டு y ஆயிடும். சரிங்களா? இது மாதிரி அடுத்தடுத்து கண்டினியூஸா சம்ஸ் பார்த்துட்டு இருப்போம். இதே மாதிரி தமிழுக்கும் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் வரும். சரிங்களா? கண்டினியூஸா பார்த்துக்கங்க. இந்த சிம்பிளிபிகேஷனை நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை அடுத்து இந்த மாதிரியான சம்ஸ் வரும்பொழுது இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டுக்கும். சரிங்களா? இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் கால்பர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1400 கொஸ்டின் கால்பர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.